ஒரு வழியினூடாக அல்லது ஒரு 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 வேலை பெற்று வேலை தரனரிடம் வேலையை பெற்று அல்லது இந்த இப்பொழுது மிகவும் பிரபல்யமாக இருக்கின்ற இந்த ஹோம் சைல்ட் கேர் கிவர் ஹோம் சப்போர்ட் ஒர்க்கர் என்ற அந்த புரோகிராம் வழியாக கூட அவர்களுக்குரிய ப்ரீ குவாலிபிகேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அவர்களை அதுக்கு தயார்படுத்தி அவர்களை இங்கே உள்ள உறவுகளோடு நாங்கள் மீள இணைத்து கொண்ட வேலை திட்டங்களை நாங்கள் செய்யலாம். நாங்கள் ஒரு கேட்டகரி தோல்வியடைந்தோ விட்டோம் என்று துவண்டு போகாமல் நாங்கள் அடுத்தடுத்த இன்னொரு வழி இருக்கு, அதுதான் இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராப்பரா கொண்டு வந்து என்டர் பண்ண வேணும். அதுக்கு பிறகுதான் நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க யோசிக்க வேணும். மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விசாவுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுகின்ற பொழுது அந்த நாங்கள் கொடுக்கின்ற தகவல்கள் நாங்கள் கொடுக்கின்ற ஆவணங்கள் அங்கே ஸ்டோரேஜ் ஆகிடும். அது குறைஞ்சது 10 வருடங்கள் அவர்கள் ஸ்டோரேஜில் வச்சிருக்கார்கள். 10 வருஷம். அப்ப நாங்கள் அதை வந்து பிறகு திருப்பி மாற்றம் செய்ய போகின்ற பொழுது நாங்கள் சில விடயங்களை யோசிக்க வேண்டும். ஆகவே எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின்பு என்பது இழுக்கு என்றது மாதிரி நாங்கள் முதலே அந்த திட்டமிடல் அதான் நாங்க சொல்றது. எங்களுடைய மிக சிறப்பு தேர்ச்சி எவ்வாறு இருக்கின்ற நாங்களும் ஆரம்ப காலங்களிலே 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஸ்டூடெண்ட் விசாவை நாங்கள் தயார்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் இப்பொழுது 10 வருடங்களை கடந்து நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவை செய்கின்ற பொழுது எங்களுக்கு இருக்கின்ற சிறப்பு தேர்ச்சி நாங்கள் அதிலே மிகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கின்றோம் என்று கூறலாம் என்று சொன்னால் எங்களுக்கு பல்வேறுபட்ட ரிஃப்யூசல்களை சந்தித்து அதை எவ்வாறு ஓவர் கம் பண்ணலாம் என்பதிலே எங்களுக்கு நல்ல ஆழ்ந்த அனுபவம் இருக்கு. அந்த அடிப்படையிலே நாங்கள் மாணவர்களை சரியான முறையிலே தயார்படுத்த வேண்டும், திட்டமிட வேண்டும், தயார்படுத்த வேண்டும். அதற்குரிய ஆவணங்களை சரியான முறையிலே பரிசீலனை செய்ய வேண்டும். அதை சரியான முறையில் ரத்தின சுருக்கமாக வடிவாக சப்மிட் பண்ண வேண்டும். சில ஆவணங்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் தங்களுக்கு விளங்கவில்லை, அதாவது லெஜிபிள் இல்லாமல் இருக்கின்றது. அந்த காரணத்துக்காகவும் சில ரிஃப்யூசல்கள் நடந்திருக்கின்றன. நீங்கள் கொடுக்கிற ஆவணங்கள் ஆத்தென்டிகேட், அதாவது ஒரிஜினலாகவும் இருக்க வேண்டும், சிலது லெஜிபிளாகவும் இருக்க வேண்டும், அதாவது தெளிவானதாகவும் துல்லியமானதாகவும் ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும். அந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கரிசனையாகவும் அவர்களுடைய என்றால் எங்களுக்கு ஆன்லைன் மூலம் ஆவணங்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பிட்ட எம்பியில் தான் இந்த ஃபைல்களை சப்மிட் பண்ண முடியும் என சொல்லி இருக்கிறார்கள். மேக்சிமம் ஒரு ஃபைல் வந்து 4 MB தான் நாங்கள் கொடுக்கலாம். சில வேளைகள்ல சில சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ்கள் மோர் தேன் 80 pages வரும். அப்ப அது எவ்வாறு துல்லியமாக நாங்கள் விசா ஆபீசர் ரிவ்யூ பண்ணக்கூடிய மாதிரி எவ்வாறு கொடுக்கிறது, மெர்ஜ் பண்ண சில வேளையில ஃபைல் வந்து லெஸ் தேன் 4 MB வரும். ஆனால் அந்த கிளாரிட்டி வந்து அங்க லெஸ்ஸா இருக்கும். அப்ப கிளாரிட்டி லெஸ் ஆன டாக்குமெண்ட்ஸ்ல சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர்கள் அதிலே மிகவும் அதை கூர்ந்து அவதானிப்பது, அவர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஆவணங்கள் அவர்களுடைய பார்வைக்கு சரியாக துல்லியமாக இல்லாவிட்டால் அவர்கள் நான் லெஜிபிள் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லி சில இடங்களில் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்களையும் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் அவதானித்து ஆவணங்களை தயார்படுத்தி சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வளவு நேரம் நல்ல நல்ல மெசேஜ் சொல்றீங்க. ஏன்னா இந்த முதல் தரமே நீங்க ஆரம்பிக்கே சொன்ன நீங்க ஓகே இந்த பாஸ்போர்ட் எடுக்கல ஃபார்ம் ஃபில் பண்ண அதுலயே ஒரு ஆக்குபேஷன் கேட்கல அவர் மாணவன் என்று சொல்லி அவர் படிச்சு கொண்டிருந்தார், அதுலயே ஸ்டார்ட்ல போடுற அதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். வேற குயிக்கா சொல்லி விடுங்க, என்னடா இன்னொரு காணலாம் ஒரு குயிக் வேற என்ன இதை பற்றி ஸ்டூடெண்ட் விசா எல்லாம் நீங்க ப்ராப்பராவே நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்களே, நான் கேட்க தேவையில்லை. நான் நினைக்கிறேன் இந்த காணொலியின் ஊடாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற யூடியூப் நேயர்களுக்கு நான் நினைக்கின்றேன் மிக முக்கியமான விடயங்களை இதிலே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். எதிர்வரும் காணொலிகளில் இதை தொடர்ந்து ஒரு மாணவராக வருபவர் இங்கே வந்து எவ்வாறு அவர் படித்த பின்பு தன்னுடைய PR பெற்றுக் கொள்வதற்கு எவ்வாறான கல்வி முறைகளை எவ்வாறான கோர்ஸினை தெரிவு செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அதை கற்று முடித்ததன் பிற்பாடு என்ன துறைகளில் வேலை செய்ய வேண்டும், அதாவது டிமாண்ட் ஆக்குபேஷன். இப்பொழுது டிமாண்ட் ஆக்குபேஷனாக இங்கே இருக்கின்ற துறைகளாக உதாரணத்துக்கு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, மற்றது டிரான்ஸ்போர்டேஷன் லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரி, மற்றது ட்ரேட் ஆக்குபேஷன்ஸ், மற்றது ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட் அண்ட் குக்கரி சம்பந்தமான கோர்சஸ்கள், மற்றது ஸ்டெம் என்று சொல்றார்கள், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டெம் ஆக்குபேஷன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த ரிலேட்டட் ஆனது ஐடி பிளஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஆன ஆக்குபேஷன். அப்ப மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்குரிய மேல் படிப்பினை, அதாவது இலங்கை போன்ற நாடுகளில் நீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி அல்லது நீங்கள் உங்களுடைய
செகண்டரி ஹைஸ்கூலை முடித்திருந்த பின்பு இங்கே தொடர இருக்கின்ற கல்விகள் டிமாண்ட் ஆக்குபேஷனில் உள்ள கல்விகளோடு தொடர்புடையதாக, குறிப்பாக ட்ரேட் ஆக்குபேஷன், அதாவது இங்கே மிக டிமாண்டாக இருக்கின்றது ட்ரேட் ஆக்குபேஷன், அதாவது ஒரு பிளம்பர், ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு ஆட்டோமோட்டிவ் டெக்னீஷியன், ஒரு ட்ரக் கோச் டெக்னீஷியன், அப்படியானவர்களுக்கு இங்கே மிகவும் நல்ல வரவேற்பும் நல்ல ஊதியத்தோடு வேலை வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே அந்த துறை சார்ந்து உங்களுக்குரிய அனுபவங்கள் அல்லது படிப்புகள் அல்லது படிக்க வேண்டிய ஆர்வம் இருந்தால் ட்ரேட் ஆக்குபேஷன் ரிலேட்டடான ஸ்டடியினை நீங்க தெரிவு செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆங்கில அறிவினை ஓரளவுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் செய்து கொண்டு நீங்கள் இந்த துறைகளை தெரிவு செய்து, அதாவது நீங்கள் போகின்ற உங்களுடைய கன்சல்டன்டாக இருக்கலாம் அல்லது ஏஜென்டாக இருக்கலாம், யாருடன் நீங்கள் செய்கின்றீர்களோ அது கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்துவிட்டு எங்களிடம் தான் வர வேண்டும் என்றதில்லை. நீங்கள் யாரிடம் செய்தாலும் யாரிடம் அவர்கள் போடுகின்றார்கள் உங்களுடைய படிப்பு, அதாவது முதல் படித்த படிப்பு இல்லாட்டி நீங்கள் இப்பொழுது வேலை செய்கின்ற வேலைக்கும் இப்ப நீங்க படிக்க போற படிப்புக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி அது மிக 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 முக்கியமான விடயம். நாங்கள் அந்த இங்கே படிக்க போகின்ற கோர்ஸை தெரிவு செய்கின்ற பொழுது எங்களுடைய முன்னிய படிப்பு அல்லது நாங்கள் இப்ப செய்திருக்கின்ற தொழில் சார்ந்து நாங்கள் இங்கே படிக்க போகின்ற படிப்பை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே நன்கு திட்டமிடல் வேண்டும். அதான் நான் முதலே சொன்னபடி மாதிரி எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின்பு எண்ணுவது என்பது இருக்கு என்பதற்கு அணங்க நீங்கள் எல்லோரும் சரியாக திட்டமிட்டு இந்த மாணவர் விசாவில் இந்த 2024 நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறேன். பெரிய தேங்க் பண்றேன். என்னண்டா நான் வந்த உங்களோட டைமை ஒதுக்கி எனக்கு இவ்வளவு நேரமும் பெரிய ஒரு காணொலி, இதில் பெரிய ஒரு காணொலி முழு விளக்கமும் தந்திருக்கிறீங்க. அந்த ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி எப்படி வாரதுல இருந்து இங்க வந்தா பிறகு பிஆர் எடுக்க மாட்டேன் நீங்க ஹெல்ப் செய்கிறீங்க, இன்னும் செய்யறீங்களான்னு முழு விளக்கத்தையும் எனக்கு தந்த கேன்லங்கா இமிகிரேஷன் சர்வீஸ் இவர் பிரபாகரன் கேதீஸ்வரன் அவனுக்கு நான் ரியலி தேங்க்யூ. நான் உங்களுக்கு ரியலி தேங்க் பண்றேன். ஏனென்றால் இவ்வளவு மெசேஜை நீங்கள் தந்திருக்கிறீங்க, இது அவங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி மேடம். உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை நாடி எங்களை அழைத்து எங்களுடைய அனுமதியை பெற்று இந்த தமிழ் உலக பரப்பங்கும் பிறந்து வாழ்கின்ற எங்கள் தமிழ் சொந்தங்களுக்காக நீங்கள் இந்த சேவையினை ஒரு நலன் எதிர்பாராத இந்த சேவையினை நீங்கள் செய்து வருகின்றீர்கள். உங்களுடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும். இதன் மூலம் நாங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி எங்கள் தமிழ் சார்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் நல்ல பயனுள்ள தகவல்களை வழங்கி இருக்கின்றோம் என நான் எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.